எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா, மரபுத் தொடர் தான் பார்க்க போறோம். இது பழைய தமிழ் புக்ல இருக்கு. ஓல்டு தமிழ் புக்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்டு விலங்குகளோட இளமை பெயர்கள். அணில், பிள்ளை. கீரி, பிள்ளை. அடுத்தது சிங்கம், குருளை. புலியோட இளமை பருவ பெயர் வந்து பரல். ஓகேவா? அடுத்தது யானை, கன்று, மான், கன்று, எருமை, கன்று, குதிரை, குட்டி, நாய் குட்டி, பூனை குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்கு குட்டி, கழுதை குட்டி, பன்றி குட்டி, எலி குட்டி. ஓகேவா? அடுத்தது விலங்குகளோட வாழிடங்கள் பார்க்க போறோம். ஆட்டு பட்டி, ஆட்டை பட்டியில அடைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தெரியும். கோழி பண்ணை இதுவும் தெரியும். குதிரைனா என்ன அப்படின்னாக்கா கொட்டில். அடுத்தது மாட்டு தொழுவம், யானைனா கூடம், வாத்து பண்ணை. அடுத்தது விலங்குகள்னா பறவையோட ஒளிமரபு. அது கத்துறத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஆந்தை அப்படின்னாக்கா அலறும், கழுதை கத்தும், காக்கை கரையும், கிளி பேசும் இல்லைன்னா கொஞ்சும், குதிரை கனைக்கும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், மயில் அகவும், யானை பிளிரும். அடுத்தது தாவரத்தோட உறுப்பு பெயர்கள். ஈச்ச, ஓலை, சோள, தட்டை, மா, விளை, வேப்பந்தழை, தாழை, மடல், தென்னை, ஓலை, மூங்கில் இலை, கமுகு கூந்தல், கமுகுனா பாக்கு, பனை, யோலை, பலா இலை, வாழை இலை, நெல் நாற்று, அதாவது தாள்னு சொல்லுவோம். நெற்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காய்கறிகளோட இளம் நிலையோட பேரு. அவரை பிஞ்சு, தென்னை குறும்பை, மா வடு, வாழை கச்சல், முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. அதாவது அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம். அதாவது ஒண்ணுக்கு அதிகமான மரமோ செடியோ கொடியோ எது இருந்தாலும் அது என்ன சொல்லுவோம் அப்படின்றது. ஆலமரம்லாம் ஒட்டுக்கா இருந்துச்சுன்னா அதை ஆலங்காடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சவுக்குலாம் ஒட்டுக்கா இருந்துச்சுன்னா சவுக்கு தோப்பு. தென்னை மரம்லாம் நிறைய இருந்துச்சுன்னா தென்னந்தோப்பு. அடுத்தது கம்பங்கொல்லை, கம்பு போட்டு வச்சிருக்கிற இடத்த வந்து கம்பங்கொல்லை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சோளத்தை விரைச்சி வச்சிருக்கிற இடத்தையும் சோள கொல்லை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தேயிலை தோட்டம், பனந்தோப்பு, பலாத்தோப்பு, பூந்தோட்டம். அடுத்தது பொருட்களின் தொகுப்பு. ஆட்டு மந்தை, ஆடுகள் நிறைய இருந்துச்சுன்னா அதை ஆட்டு மந்தைன்னு சொல்றோம். கற்குவியல், கற்கள்லாம் நிறைய இருந்தா அதை கற்குவியல்னு சொல்றோம். சாவி கொத்து, திராட்சை குலை, வேலங்காடு, பசு நிறை, மாட்டு மந்தை, யானை கூட்டம், வைக்கோல் போர். அடுத்தது பொருளுக்கேற்ற வினைமரபு. சோறு உண், நீர் குடி, பால் பருகு, பழம் தின், பாட்டு பாடு, கவிதை இயற்று, கோலம் இடு, தயிர் கடை. கடைனா ஷாப் கிடையாது, தயிரை வந்து கடைஞ்சி மோரா எடுக்கிறது அந்த கடை. விளக்கை ஏற்று, தீ மூட்டு, படம் வரை, கூரை வேய். ஓகேவா? இத ஒரு முறைக்கு நான் ஃபர்ஸ்ட் நோட்ஸா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். அதனால இத ஒரு முறைக்கு பலமுறை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எது ரிலேட்டட்ஸான வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க.